இங்க பாரு, இன்னைக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்னொரு தடவை அப்பா கூப்பிட்டாரு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எதுக்காவது கூப்பிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. தயவுசெய்து இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத. வை ஃபோனை. நாம் இந்த வீட்டை விட்டு போயிடலாங்க. இனிமேலும் இங்க இருந்து ஓசி சோறு திங்க வேண்டாம். இன்னைக்கு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாங்க. இல்ல வீட்ல மகேஷ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு நீ முதல்லயே மகேஷ வர சொல்லிருக்கணும். இப்ப வேணும்னா வர சொல்லட்டுமா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்ப நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் கணேஷும் சரண்யாவும் ரொம்ப நல்லவங்கண்ணே. அவங்களால தான் நாங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். ஏன் போன் எடுக்க மாட்டாங்க? அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மகேஷ், இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இப்பவே கம்பெனிக்கு போய் அந்த 5 கோடி ரூபாய் மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சிரு. அதான் நமக்கு சேஃப். ஒன்லையாவது நீங்க ஜெயிச்சிங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கிறேன்டி, ஜெயிக்கிறேன். நாளைக்கு நான் நடத்த போற நாடகத்தை பார்த்துட்டு அப்புறம் சொல்லு நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு. நீங்க அகிலாவோட மாமியாரா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாப்பிள்ள சொன்னாரே. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் செத்து போயிட்டானே. என் பையன் ஆனந்த் உன் புருஷன் இல்லன்னு சத்தியம் பண்ண முடியுமா உன்னால? என்ன ரேவதி மகேஷ் ரெடி ஆயிட்டாங்களா? கூப்பிடுங்க, நேரம் ஆயிடுச்சுல. இன்னும் கம்பெனியை திறக்கல. ரேவதி மகேஷ் என்ன என்ன சொல்றீங்க தம்பி? நேத்து பார்ட்டி முடிஞ்ச உடனே ரேவதி கிளம்பிட்டாங்களே. மகேஷ் கூட எங்க வீட்டுக்கு வரலையே. டேய், என்னடா நடிக்கிறியா? சொல்டா, ரேவதி மகேஷ் எங்க? இல்ல மாமா, இவன் தான் அவங்களை எங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்கான். டேய், மகேஷ் ரேவதி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லிட்டாங்கல்ல. தங்க நாணயம் தரேன், வெள்ளி நாணயம் தரேன் சொல்லி மக்கள் படத்துல வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க சார். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கட்டி வச்சு கல்லால் அடிக்கணும் சார். சும்மா விடக்கூடாது. ரேவதி சிட் ஃபண்ட்ஸ்ல போட்ட பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்க. அப்படியெல்லாம் தப்பான வழியில போய் பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆசை எங்க பரம்பரைக்கே கிடையாது. சீ, வாய் மூடு. உங்க 2 பேரையும் பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து பணத்தை அடிச்சிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்கன்னு சூப்பரா கதை கட்டி விட்டுறலாம். இப்போ அந்த கதை தான் கட்டி விட்டுட்டு வந்திருக்கானாச்சு. ஃபாரின்காரன் வர வரைக்கும் மயக்கத்திலே கிடக்கட்டும். அவங்க கண்டிப்பா பணத்தை எடுத்துட்டு ஓடி இருக்க மாட்டாங்க. மகேஷும் ரேவதியும் வெளியில இருந்தா கணேஷோட குட்டு வெளிப்பட்டுருந்தா அவங்களை எங்கேயோ அவன் அடைச்சு வச்சிருக்கான். அத முதல்ல நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். நீ ஒன்னும் பயப்பட தேவையில்ல. நான் மகேஷும் ரேவதியும் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏய், ஒழுங்கா ரேவதியும் மகேஷும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. இல்ல உன் பொண்டாட்டி ஒரு கழுத்தை அறுத்துருவேன். நண்பா வேணா நண்பா, அறுத்துக்க. ஏய், நிஜமா தான்டா சொல்றேன். என்ன பண்ண போறீங்க? உங்க அண்ணனோட கட்டு விரல் ரேகையை இதுல உருட்ட போறேன். அதுக்கப்புறம் இந்த சொத்து முழுக்க நமக்கு தான் சொந்தம்னு எழுதிட போறேன். சூப்பர் ஐடியாங்க. முதல்ல உருட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. எங்க கூட கோஆபரேட் பண்ணி சரண்யாவை மயங்க வச்சதுக்கு. உங்க உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். நீங்க 2 பேரும் வந்து கேட்டதுனாலதான் நான் இதை செய்ய ஒத்துக்கிட்டேன். நந்தினி, முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கணேஷ் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கவே முடியாது. 10 லட்சம் ஆகுமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க டாக்டர் போவேன்? இத பாருங்க கணேஷ், உங்க வைஃப் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் செய்யலைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். கவலைப்படாதீங்க மாமா. அவன் பதட்டத்தை பார்க்கும் போது எதிர்பார்க்கிற மாதிரியே நமக்கு சாதகமா தான் இருக்கும். என்னாச்சு? வயிறு வலிக்குது, என்னால தாங்கவே முடியல. வக்கீல பாத்துட்டீங்களா? அப்பாவை ஜாமீன்ல எடுக்க மனு கொடுத்துட்டாரா? வக்கீல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசின மாலதி. ஆனா மாமாவை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லீகலா ஒரு கருவை கலைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஆஸ் அ டாக்டரா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பண்றீங்க, உங்க ஹாஸ்பிடல்ல பண்றாங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த ஹாஸ்பிடலுக்கே சீல் வச்சிருவாங்க. மைண்ட் இட். நீங்க அவன் கண்ணில் படாம வெயிட் பண்ணுங்க. நான் போலீஸ் டீமோட அங்க வந்துடுறேன். ஓகே? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். யோ ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் உடனே இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு.